அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து. வணக்கம். தமிழ் முஸ்லிம்கள் சிங்களவர்கள் ஜாதி மத மொழி கடந்து இந்த நாட்டிலே ஒரு விழிப்புணர்வு பதிவாக இந்த பதிவை போட வேண்டிய தார்மீக பொறுப்பிலேயும் கடமையிலேயும் இருந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கொழும்பை சேர்ந்த ஆதிப் அஸ்லம் ஊடாக இன்றைக்கு இந்த இலங்கை திருநாட்டிலே நல்லது செய்கிறன் என்ற பேரிலே, சமூக சேவை செய்கிறன் என்ற பேரிலே அதிகூடியமான மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல நிறைய தவறுகளும் நிறைய ஊழல்களும் நிறைய ஃப்ராடுத்தனமான வேலைகளும் ஆதிப் அஸ்லம் ஊடாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்பான உறவுகளே, மദ്രஸா ஒன்றிலே ஆதிப் அஸ்லம் களமிறங்கியிருக்கிறார். குறிப்பாக மദ്രஸா மாணவர்களுக்கு நல்லது செய்கிறன் என்ற பேரிலே மദ്രஸாவுக்கு சுத்துமதில், அதே போல கமரா மദ്രஸாவின் தேவைகளை செய்வன் என்று களமிறங்கி அதிகூடியமான பணங்களை எடுத்து சேவை செஞ்சு கொண்டிருக்கிறார். இதில் அந்த பள்ளி மஹல்லாவாசிகள் யாரும் கணக்கறிக்கை கேட்க முடியாது. ஆதிப் அஸ்லத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து ஆதிப் அஸ்லம் இந்த மദ്രஸாவை செஞ்சு கொண்டிருக்கார் என்ற பேரில் ஆதிப் அஸ்லம் முழு நேரமாக இந்த மദ്രஸாவில் தூங்குவது, இருப்பது, வேலை செய்வது, நன்மை என்ற பேரில், இஸ்லாம் என்ற பேரில், முஸ்லீம் என்ற பேரில், முஸ்லீம் என்ற பேர் தாங்கியாக இருந்து கொண்டு, முஸ்லீம் பேர் தாங்கியாக இருந்து கொண்டு முஸ்லீம் சமுதாயத்துக்கு வந்த சாவக்கேடும் இதனால்தான் இந்த முஸ்லீம் சமுதாயம் சீரழிய போகுதென்றதிலும் எந்த ஐயப்பாடும் இல்லை. அன்பான உறவுகளே, இந்த நாட்டிலே இருக்க உலமாக்களின் கவனத்துக்கு அகில இலங்கை ஜமியத்துல் உலமா, பக்கூஸ் சபை, அதே போல புத்திஜீவியல், கல்விமான்கள், ஊடகவியலாளர்கள், சட்டத்தரணியல், நலன் விரும்பியல், சமூகத்தின் நலன் விரும்பியலின் கவனத்துக்கு ஆதிப் அஸ்லத்தால் இந்த சமூகம் சீரழிய போகுதென்றதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆதிப் அஸ்லத்துக்கு பின்னால் ஏதோ ஒரு டயஸ்போராக்கள் இருக்கிறது என்றதிலும் எந்த ஐயப்பாடும் இல்லை. அதிகூடியமான உதவி செய்கிறன் என்ற பேரில் இந்த மദ്രஸாவுக்கு அதிகூடியமான பணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பின்னால் யார் இருக்காண்டதை ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, எங்கட குறிக்கோள் சிந்தனைகள், கொள்கை வரி, உங்களுக்குள்ள இருக்க கொள்கை வரி எல்லாம் தூக்கி போட்டு, கொள்கையெல்லாம் தூக்கி போட்டு எங்கட முஸ்லீம் இந்த நாட்டில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும். 5 மദ്രஸா இருக்க இடத்த 10 மദ്രஸாக்கள் உருவாக்கப்படணும், பள்ளிவாசல்கள் உருவாக்கப்படணும் என்பதில் எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவனுக்கு பின்னால் ஏதோ ஒரு டயஸ்போராக்கள் இருந்து கொண்டு இவனை இயக்கி கொண்டு இந்த சமுதாயத்தை சீரழிப்பதற்கு களமிறங்கியிருக்கிற இவன் ஒரு டயஸ்போரா. இவனுக்கு பின்னால் இவனால எதிர்காலத்தில் இந்த நாட்டில் இருக்க முஸ்லீம்கள், அதே போல மദ്രஸாவுள் கேவலப்பட போவதென்றதிலும் எந்த ஐயப்பாடுமில்லை. சிஐடி, பொலிசி, கச்சேரி, நீதிமன்றம் என்று இந்த மദ്രஸா இழுபட போவதென்றதிலும் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஏனென்றால் பப்ளிசிட்டி என்ற பெயரிலேயும், அதே போல லைக்கிக்கும் சியார் என்ற பெயரிலேயும் இவனுக்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய ஒரு டீம் ஒன்று இருந்து இவனை இயக்கி கொண்டு இந்த சமூகத்தை சீரழிக்க போகுது. நம்முடைய பள்ளிவாசல்கள், மദ്രஸாக்கள் மூடப்பட போகிறது, பொலிசி, நீதிமன்றம் என்று இழுபட போகிறது. இனவாதிகளுக்கு இந்த சமுதாயத்தை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறான். ஜானசார, டான் பிரசாத், சாலியா ரணவக்க இப்படிப்பட்ட இனவாதிகளுக்கு இவனப்போல ஆக்கள் தான் தேவை, ஆதாரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்த நாட்டிலே எல்லா பன்சாலைகளும் கட்டப்படுறது, பள்ளிகள் கட்டப்படுறது, ஸ்கூல்கள் கட்டப்படுறது, கோயில்கள் கட்டப்படுறது எதுவுமே வீடியோவாக இந்த அளவுக்கு ஒரு பப்ளிசிட்டியாக, ஒரு கல்லு பறிக்கத்திலிருந்து சீமந்தி பறிக்கிறது பொறுக்க பப்ளிசிட்டியாக போடுவதில்லை. ஏன் காரணம் என்றால், இந்த நாட்டிலே எல்லா மதங்களும் வாழக்கூடிய நாட்டில் ஒருவருக்கொருவர் முரண்பாடு வரும், ஒருவருக்கொருவர் ஒரு புறாம வரும், ஒருவருக்கொருவர் என்னடா முஸ்லிம்கள்ல மദ്രஸாக்கள் அதிகூடியமாக கட்டுமான பணிகள் நடக்கிறது, வேகமாக நிதி வருகிறது, வெளிநாட்டிலிருந்து உதவியல் வருகிறது என்ற முறையில் நீதிமன்றங்கள், பொலிசியல், கோடுகள், கச்சேரிகள் கடந்த காலங்களில் ஏறி அலைஞ்ச வரலாறுகள் இருக்கிறது. வெனப்பொல ஆக்களெல்லாம் இந்த முஸ்லிம் சமுதாயம் எதிர்காலத்தில் சீரழிய போவதென்றதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இது பக்கூஸ் சபையின் கவனத்துக்கு, அதே போல அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் கவனத்துக்கு, அந்த ஊர் மக்களின் கவனத்துக்கு, அந்த ஊர் மக்கள் புத்திஜீவியல், கல்விமான்கள், சட்டத்தரணியல், ஊடகவியலாளர்கள் இருந்தால் களமிறங்கி இந்த மദ്രஸாவுக்குள்ள உற்று நோக்கி, இந்த மദ്രஸாவுக்குள்ள களமிறங்கி உற்று நோக்கி உங்களோட ஊர் மக்கள், ஊர்வாசியல் இதுல களமிறங்கி இதுல பங்கெடுத்து செய்யுங்கள். இதை பப்ளிசிட்டியாக வீடியோ, ஷேர், பேஸ்புக் என்று போட ஏதோ ஒரு பிரச்சனை பூவம்பமாக வெடிச்சு இந்த மദ്രஸாக்கள் எல்லாம் போய் நீதிமன்றத்தில் கைகட்டி நிற்கும். அதே போல இனவாதிகள் இதை பெரிசாக்கி இந்த சமூகத்தை சீரழிக்க போகிறார்கள் என்றதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அது
அதுக்கு முன்னுதாரணம் ஆத்திப் அஸ்லம், இதுக்கு சூத்திரதாரி ஆத்திப் அஸ்லம். ஆத்திப் அஸ்லத்தால இந்த இலங்கை திருநாட்டில் இருக்க முஸ்லிம்கள் சீரழிய போகுதென்றதிலும் எந்த ஐயப்பாடும் இல்லை. கண்ணும் கருத்துமாக நிதானமாக இதை கூட்டி கழிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இது என்னத்துக்கு பேசிருக்கோமே, என்னத்துக்கு பேசலண்டு, இது எல்லாத்தையும் நாங்கள் பப்ளிசிட்டியாக பேச இயலாது. உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறோம், விளங்குற புத்திஜீவிகளுக்கு. இந்த நாய்வாளுக்கு எவ்வளவு திங்க கொடுத்தீங்க மாட்டா சல்லி அனுப்பி இந்த நாய்வாளுக்கு இந்த சக்கிலிய நாய்வாளுக்கு